கோயம்புத்தூர்ல இருந்து ஜஸ்ட் 60 கிலோமீட்டர்ல இவ்வளவு சூப்பரான ஒரு பிளேஸ் இருக்கு. ஆனைக்கட்டியில இருக்கிற ஒளியப்பாறை. இன்னைக்கு இங்கதான் வந்திருக்கோம். இது ஒரு இடன் பிளேஸ். இந்த பிளேஸ் பத்தி ஃபுல் டீடைல் தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சஃபீர் எக்ஸ்ப்ளோரர். வீக்லி ட்ரிப்ல இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனைக்கட்டியில இருக்கிற ஒரு ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் தான் போறோம். இங்க இருந்து எக்ஸாக்ட்லி வந்து இப்போ ஒரு 50 to 60 கிலோமீட்டர் இருக்கு. அந்த பிளேஸ்க்கு வந்து நீங்க யாருமே போயிருக்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்க போய் அது எப்படி இருக்கு, என்ன ஏது அப்படிங்கிறது ஃபுல்லுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போறோம். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். இந்த பிளேஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க வந்து இந்த இடத்துக்கு எப்படி வரணும் அப்படின்னா ஒளியப்பாறை அப்படின்னு மட்டும் சர்ச் பண்ணிருங்க, கூகுளில் சர்ச் பண்ணுங்க. ஆனைக்கட்டியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு 20 கிலோமீட்டர் போயிட்டு லெஃப்ட்டில் வந்து ஜெல்லிப்பாறைன்னு ஒரு வழி வரும். அந்த வழியாக நம்ம கீழே இறங்கி 3 கிலோமீட்டரில் இந்த ஒளியப்பாறை அப்படிங்கிற பிளேஸ் வரும். உங்களுக்கு லேண்ட்மார்க்கு அப்படின்னா இதான் பார்த்துங்க, அந்த கோயில் தான் எக்ஸாக்டாக இந்த இடத்துல வந்து நிற்கும் கூகுள் மேப்பில். இதுக்குள்ளே தான் நம்ம இறங்கணும். இதுக்குள்ளே போய் நம்ம எல்லாமே பார்ப்போம். இங்கே போனாங்க போடுறதாங்க. அங்கே ஒரு பாலம் வரும், நம்ம சஃபீர் போய் காட்டுவார். ஆமாம், அந்த பாலத்தெல்லாம் கடந்துடாதீங்க, இந்த பக்கம் தான் நம்ம போகணும். இங்கே இங்கே காமிச்சிடுறேன். இதுதான் அந்த பாலம். இந்த பாலத்தை சுற்றி அப்படி போகணும்னு நினச்சிங்கன்னா அது முடியவே முடியாது. ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டோம். அப்புறம் இந்த பாலம் பாருங்க, இங்கே வந்து இங்கே தான் கால் வைக்கணும். இங்கே கால் வச்சிங்கன்னா உள்ளே இறங்கிடுவீங்க. உள்ளே போய் விழுந்துருவீங்க. உள்ளே விழுங்கன்னா அவ்வளோதான். இங்கே வந்து காலை வச்சுட்டு இப்படி இறங்கிக்கணும். அண்ட் இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப சேஃபாக தான் போகணும். அண்டு பொறுமை ரொம்ப முக்கியம், அவசரப்பட்டுறாதீங்க. இங்கே நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். பாலத்துக்கு இடையில தண்ணி அழகாக ஓடிட்டு இருக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் வாட்டர். கீழே அண்ட் இது வந்து பசங்களோட வர்றதுக்கு தான் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஃபேமிலியோட இறங்குறது அந்தளவுக்கு சேஃப் இல்லை, ரிஸ்க் எடுத்து தான் வரணும். அண்ட் இங்கே ஒரு வழி இருக்குது. உங்களுக்கு இந்த வழியை காமிச்சா புரியாதுங்கிறதுக்காக அந்த கோயில் வழியை காமிச்சோம். இந்த பக்கமும் இறங்கி வரலாம், இதெல்லாம் கிராஸ் பண்ணாமல் இந்த பக்கம் வரலாம். இப்போ தான் கொஞ்சம் இப்போ ஓரளவுக்கு ரிஸ்கான இடத்துல வந்திருக்கோம். இது வந்து செகண்ட் செட் ஆஃப் பிளேஸ். இந்த பக்கம்லாம் கிராஸ் பண்ண முடியாதுங்க, கிராஸ் பண்ண முடியாது. இங்கே உட்காந்து வேணால் குளிச்சிக்கலாம். கீழே போனீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ சஃபீர் கிராஸ் ஆகிறாரு. நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டே கிராஸ் ஆக முடியாது, அதனால் கிராஸ் ஆனோன்னா கவர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிராஸ் ஆகிறது தான். இங்கெல்லாம் போகும்போது பார்த்து சேஃபாக தான் போகணும், டீமாக தான் போகணும். பாருங்கள் எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது அப்படின்னு. நான் கொஞ்சம் இறங்கி காட்டுறேன். அப்படியே சஃபீர் கிராஸ் ஆகிட்டாரு. அவ்வளோதான், இந்த இடத்த கிராஸ் பண்ணால் முடிஞ்சிச்சு. அண்ட் இங்கேருந்து பார்க்க நல்லாயிருக்கு, வாட்ரு வேறு லெவலில் இருக்குது. அங்கே இறங்கி நம்ம குளிக்கிறதா நம்மளோட பிளான். இந்த இடத்துல குளிக்கிறோம். நாங்கள் கிராஸ் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ கவர் பண்ணுறேங்க. கிராஸ் பண்ணி வந்தாச்சு. பாருங்கள், வாட்டர் ஃபோர்ஸ் வேறு லெவலில் இருக்குது. ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் தான். கண்டிப்பாக கோயம்புத்தூர்லேருந்து பசங்களோட ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மந்த்தை பிளான் பண்ணுங்கள். தண்ணி ஃபோர்ஸ் நல்லாவே இருக்குது. அண்டு உள்ளே இறங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஆழம் எப்படி இருக்குது, இங்கே ஆழம் இருக்குமா இல்லையான்னு தெரில. பார்த்து நிதானமாக தான் நாங்கள் இறங்க போகிறோம். அதே மாதிரி தண்ணி எந்த அளவுக்கு அழகானதோ அதே மாதிரி ஆபத்தானது. அதனால தண்ணியில் குளிக்கும்போது சேஃபாக குளிங்க. கைஸ் ஃபைனலி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒளியப்பாறையில் வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். கோயம்புத்தூர்லேருந்து ஜஸ்ட் 60 கிலோமீட்டரில் இவ்வளவு சூப்பரான ஒரு பிளேஸ் இருக்கு. உள்ள குளிச்சு பார்த்துட்டு நான் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றேன். பட் இது வந்து ஒரு 100% ஒரு ஹிடன் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா போற வழியெல்லாம் சூப்பரா இருந்துச்சு, டிராவலும் வந்து நல்லா இருந்துச்சு. இந்த இடம் எப்படி இருக்கு பாருங்க, தண்ணி. அண்ட் மழை வந்துச்சுன்னா மட்டும் கொஞ்சம் கஷ்டம், அதர்வைஸ் செம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு தான் தோணுது. தண்ணியோட கூலிங் ஜாஸ்தியாக தான் இருக்கு. ஸோ நான் ரெடி ஆகிட்டேன், நீ பாசிட் மட்டும் ரெடி ஆகணும். ரெடி ஆகிட்டு உள்ள குளிக்கிறேன் கைஸ். குளிக்கும் போது வீடியோவில் வந்து ஃபுல்லும் காட்டுறேன். இதே தண்ணியை தான் வந்து இங்க இந்த ஊருக்காரங்களாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது பாருங்க கைஸ், ஃபுல்லுமே பைப் லைனா இருக்கு. இப்படியாக நம்ம சஃபீர் இறங்க போகிறார். இடுப்பளவுக்கு தான் ஆழம் இருக்கு. அங்க என்னன்னா பாசனம் பிடிச்சிருக்கே, வழுக்குது, அவ்வளவுதான். ஏன்னா பாசனம் அவ்வளோ இருக்குங்க.
தண்ணி சரியான கூலிங்கா இருக்காமா. இப்ப முங்க போறான். எப்படி இருக்கு? வேற லெவல்ல இருக்கு. சஃபீர் ஏறலாம் ட்ரை பண்றான். பட் எனக்கு தெரிஞ்ச வந்து பாறை வந்து நார்மலா இருந்தா பரவாயில்ல, பாஸ்ட்லாம் பிடிச்சிருந்தா ஏறது கஷ்டம். அங்க பாருங்க ஏற போறேன்னா அவனோட ஃபோர்ஸ் எப்படி தள்ளுதுன்னு. அதனால பார்த்து சேஃபா வந்தாலும் சேஃபா பிடிங்க. தண்ணி ஃபோர்ஸ் அதிகமாக தான் இருக்கு. ஒரு ஆளையே தள்ளுற அளவுக்கு ஃபோர்ஸ் இருக்கு. நான் போகாத வழியில சஃபீர் போறான். நான் இந்த சைடு போறேன், அவன் அந்த சைடு போறான். பார்ப்போம். சஃபீர் பார்த்து. ஏன்னா பாறை வந்து ரொம்ப ரொம்ப வளர்க்கக்கூடியதுதான், பார்த்து தான் போகணும். அட்வென்ச்சரை விரும்புகிறவங்க இந்த இடத்துல வந்து பிடிக்கலாம். மற்றபடி ஃபேமிலியோட சில்ட்ரன்ஸோட வந்து பிடிக்கிறதுக்குல நாட் சேஃப். ஒன்லி பாய்ஸ், அட்வென்ச்சரை விரும்புகிற பாய்ஸ் மட்டும் வந்து குளிங்க. வந்தாலும் பொறுமையாக குளிங்க. மேலே ஏறலாம் ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான், நல்லாவே வலிக்குது. போகிறேங்கிறான், பார்ப்போம். முடியாது தம்பி, ஃபோர்ஸ் பார்த்தீங்களே, தண்ணி கூடலாம் முடியாது. ஆமாம், தண்ணியோட ஃபோர்ஸும் தாங்க முடியல. அங்கேருந்து அங்கே ஏறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. அவன் சொல்கிறது கேட்குமான்னு கூட தெரியல. வலிக்குது வலிக்குது. தண்ணி ஃபோர்ஸ் அந்த அளவுக்கு இருக்குங்க. வந்தீங்கனாலும் கொஞ்சம் சேஃபாக குளிங்க. இப்போ பார்த்தீங்களா, தண்ணி கூலிங்காகவும் இருக்கு, ஃபோர்ஸாகவும் இருக்கு. வலிக்க மட்டும் இல்லைனா இது பயங்கரமான பிளேஸு. ஆனால் வந்தீங்கன்னா நீங்கள் டிசப்பாயின்மெண்ட்டே ஆக மாட்டீங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு ரிட்டர்ன் பிளேஸ் தான். ஸோ டெஃபினெட்லி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் அவனும் வருவான், பாசித் வருவான். பாசித் வந்து நான் 2 பேர் குளிக்கிறது காட்டுறேன். காய்ஸ் இப்போ வந்து நாங்கள் 2 பேரும் ஒன்றா குளிக்க போகிறோம். காய்ஸ் இப்போ வந்து நாங்கள் 2 பேரும் குளிக்க போகிறோம். இப்போ பாசித் இறங்குறோம். செல்ஃபி வீடியோவில் எடுத்திருக்கேன். நான் சொன்னல காய்ஸ், ரொம்ப ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குன்னு. பாருங்க, இங்கே பாருங்க எவ்வளோ பாசனம்னு. இங்கே மட்டும் இல்லை, மொத்தம் ஃபுல்லாக இருக்குது. ஃபுல்லாக இருக்குது காய்ஸ். பாறைப்புள்ளாவே பாசனம் தான் இருக்கு. நான் வலிக்கு விழுந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா தண்ணி ஃபோர்ஸும் நல்லா இருக்கு, பாசனம் இருக்கு. ஆனால் தண்ணி பியூராக இருக்கு, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். செம கூலிங். அண்ட் சேஃபாக குளிங்க. ஆளை வந்து இடுப்பு அளவுக்கு தான் இருக்கு. இந்த இடத்துல இன்னும் குளிச்சுக்கிங்க. நீ வந்து என்னன்னா நம்ம பசங்க தான் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப மிஸ் பண்ணிட்டானுங்க சீரியஸ்லி. நாங்களே ஆனைக்கட்டிக்கு 5-6 டைம் வந்திருக்கோம். இந்த பிளேஸை கண்டுபிடிச்சது இந்த வருஷம் தான், 2025 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆமாம் ஆமாம். ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னு எங்களுக்கே தெரியல. கண்டுபிடிச்சனால தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். சஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு வருது தான். நாட் பேட் அட் ஆல். கேஸ் ஒளியப்பாறை வாட்டர் ஃபால்ஸில் வந்து கிட்ஸு வந்து குளிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மேலே வந்து கீழே இறங்குறது ரொம்ப கஷ்டம். அண்டு லேடிஸையும் கூப்பிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கப்பிள்ஸாலாம் வர முடியாது. பாய்ஸ் மட்டும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இங்கே என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த பிளேஸ் வந்து ஒரு டூரிசமால் அப்ரூவ் பண்ண பிளேஸ் கிடையாது, ஒரு நார்மலான ஒரு பிளேஸ் தான். பட் நம்ம வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ டெஃபினெட்லி ட்ரை பண்ணுங்கள். நான் கொஞ்சம் முன்னாடி போகிறேன். லீப்பு வலிக்கிட்டே இருக்கு. தண்ணியோட ஃபோர்ஸ் பார்த்தீங்களா? சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. கொண்டு போயிட்டே இருக்கோம். அங்க ஒரு தடுப்பணை இருக்கு, இல்லாட்டி அவ்வளவுதான். ரொம்ப சேஃப்டியா இருக்கணும். ஆனா செம்ம பண்ணா இருக்கு. ஒரு 10 நிமிஷம் குளிச்சுட்டு கிளம்பிடுவோம் guys. ராவண ஐஸ்வர் ஆயி மாதிரி சரிக்கிட்டே வரானுங்க. தண்ணி கம்மியா இருந்துச்சுன்னா மேலே ஏறலாம்னு நினைக்கிறேன். ஆனா இதே ஃபுல் பண்ணி மேலே ஏறணுங்கிற அவசியம் கூட இல்லை நினைக்கிறேன். ஜாலியா இருக்குங்க. கண்டிப்பா அட்வென்ச்சர் விரும்புற பாய்ஸ் வந்து என்ஜாய் பண்ணலாம். வாட்டர் ஃபால்ஸ் பிடிச்சவங்களும் என்ஜாய் பண்ணலாம். ஒரு
யாராலையும் முடியாது, சர்வே பண்றதே கஷ்டம்தான், ஃபுல்லா வலிக்குது. ஆனா ஜாலியா இருக்கு. பார்த்து சேஃபா போங்க. ரொம்ப உட்காந்து பாறையில போங்க. அந்த உட்காந்து போறேன் பாத்தீங்களா, அதுதான் சேஃப். நின்றுட்டுலாம் போனீங்கன்னா வலிக்கி விட்டுரும். இன்னொரு டைம் மறுபடியும் வலிக்கிட்டு வரான் நம்ம சஃபீர். பார்த்து ஓகே. இனி ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம். வீடியோ ஆஃப் பண்ணிட்டு குளிச்சு முடிச்சிட்டோம். உள்ள குளிக்க சூப்பராகவே இருந்துச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி ஆயிடுச்சு. நம்ம திரும்பி இனி கோயம்புத்தூர் கிளம்புறது தான். கைஸ் ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா குளிச்சு முடிச்சிட்டோம். இந்த இடம் பேர் என்னது? ஒளியப்பாறை வாட்டர் ஃபால். ஒளியப்பாறை வாயில தான் கைஸ் வர மாட்டேங்குது அந்த நேமே. ஒளியப்பாறை வாட்டர் ஃபால்ஸ்ல வந்து குளிச்சு முடிச்சிட்டோம். டைம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 5 மணி. ஈவினிங் வந்து 5 மணி ஆயிருச்சு. ஸோ அது இருக்கட்டும். ஸோ இந்த பிளேஸை பத்தி ஒரு கான்க்ளூஷன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ஒரு சூப்பரான பிளேஸ் தான். கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் இறங்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஒரு சேஃபான ஒரு பிளேஸ் இல்லை. அண்ட் இது வந்து ஒரு டூரிசம் ரெக்கக்னைஸ் பண்ணாத பிளேஸ் இது. ரெண்டாவது வந்து ஃபேமிலி கிட்ஸ் எல்லாம் கூட்டு வர முடியாது அந்த மாதிரி பிளேஸ். அண்ட் முக்கியமா ரொம்ப வழுக்குது. அதர்வைஸ் எந்த குறையும் சொல்ல முடியாது. தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுத்தமா இருக்கு. அண்ட் தண்ணி கூலிங்காவும் இருக்கு. அண்ட் செம்ம என்ஜாய் பண்ணலாம். நல்ல பிரைவேட்டான பிளேஸ். நிறைய பேர்லாம் வரமாட்டேறாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்க வருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலா நான் ரேங்கிங் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 10 அவுட் ஆஃப் 10க்கு வந்து ஒரு 7 மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட்ஜெட் பாஸ் இதுல கேட்போம். என்ன கண்டிப்பா 7 கொடுக்கலாம். என்ன அதிகமா வழுக்கு, அது ஒண்ணு மட்டும் டிஸ்அட்வான்டேஜ். மறுபடி தண்ணி சூப்பரா இருக்கு. ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். பசங்களோட வந்து வைப் பண்ணுங்க. இந்த இடத்த சுத்தமா வச்சுக்கோங்க. அப்புறம் சேஃபா வந்து குளிச்சுக்கோங்க. வீடியோ போட்டதுக்காக எங்களை திட்டுற மாதிரி வச்சுக்காது. திட்டுற அளவுக்கு பண்ணிடாதீங்க இந்த இடத்த. ஸோ கைஸ் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி கோயம்புத்தூருக்கு பக்கத்துல இருக்கிற ஹிடன் பிளேஸ் இல்ல சவுத் இந்தியா ஃபுல்லா நாங்க சுத்தலாம் அப்படின்னு இருக்கோம். பெரிய பிளானிங்லாம் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து வரும். ஹிடன் பிளேஸை பத்தி நிறைய வீடியோஸ் வரும். அண்ட் டிராவல் வீடியோஸ் வரும். இதெல்லாம் வந்து சஃபீர் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிற என்னோட சேனல்லையும், பட்ஜெட் பாசித் அப்படின்னு சொல்லி இவரோட சேனல்லயும் இருக்கும். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் எல்லாருமே எங்க ரெண்டத்தோட சேனல்லையும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.